லேர்னிங் இஸ் a நேச்சுரல் ப்ராசஸ். இதுதான் நம்ம லாஸ்ட் இந்த லேர்னிங் சீரீஸ்னுடைய வீடியோஸில் நம்ம பார்த்துக்கிற விஷயங்கள். ஸோ லேர்னிங் ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக இருக்கிறதாலேயே ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவங்களாக இந்த லேர்னிங் ப்ராசஸில் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப குயிக்காக லேர்ன் பண்ணி கொள்வாங்க, சில பேருக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஒன்று எடுக்கும். இப்படி லேர்னிங் கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொருத்தருக்குமே போகக்கூடியதாக இருக்குது. ஏன் நாம் லேர்னிங் பற்றி வீடியோஸ் போடணும்? நிறைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் ஏன் நான் லேர்னிங் சம்மந்தமாக வீடியோ போடணும்? அதையோட லேர்னிங் வை டஸ் திஸ் மேட்டர், ஏன் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இது சம்பந்தமான வீடியோவாகத்தான் இது இருக்க போகிறது. லேர்னிங் ஏன் முக்கியம்? முதலாவது ரீசன், லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அச்சீவிங் த கோல்ஸ். இப்போ லேர்ன் பண்ணுறதுன்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? பொதுவாக 190% மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுன்னு சொன்னால் அவங்க நினச்சிக்கொள்வது புக்ஸில் இருக்கிற விஷயங்களை படிக்கிறது, அதை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கொள்வது, அல்லது நமக்கு தேவையான ஸ்கில்ஸ், அது ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், அல்லது ஒரு கிராஃபிக் டிசைனிங் இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, அல்லது ஒரு ஜாப்பில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், நெகோஷியேஷன், கம்யூனிகேஷன், ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. இப்படி ஒரு ஸ்கில்லை எடுத்து அதில் மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், லேர்னிங்கிறது வெறுமனே ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுறதோ அல்லது புக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி அதில் கண்டென்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறதோ கிடையாது. நான் எப்படி லேர்னிங்கை பார்க்குறேன்னு ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால், லேர்னிங் இட்ஸ் த ப்ராசஸ். இது ஒரு செயல்முறையாக இருக்கிறது. அந்த செயல்முறை வேர் யூ ஆர் டு வேர் யூ வாண்ட் டு கோ. நீங்கள் எங்கே இப்போ இருக்கிறீங்கிற இடத்துல இருந்து அப்படியே உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு எங்கே நீங்கள் போக விரும்புகிறீங்க என்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ப்ராசஸாகத்தான் இந்த லேர்னிங்கை நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் நான் இந்த லேர்னிங்குக்கு டெஃபினிஷன் கொடுக்குறேன். இட்ஸ் அ கோல் அச்சீவிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தேவையான இலக்குகள் அடைகிறதுக்கான ஒரு வழி லேர்னிங். சரி, ஏன் இது ஒரு கோல் அச்சீவிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. இப்போது நீங்கள் நினைச்ச விஷயங்களை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அடையலை. பிளான் பண்ணியிருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒருவேளை இங்கிலீஷ் படிக்கணும், அதில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அல்லது ஒரு கோர்ஸ் ஒன்று முடிக்கணும், ஒரு எஸ்எஸ்சியை முடிக்கணும், அல்லது ஒரு டிப்ளமா முடிக்கணும், அல்லது ஒரு டிகிரி ப்ரோக்ராம் ஒன்று முடிக்கணும், அல்லது இந்த ஜாப்புக்கு நான் போகணும், இந்த நாட்டுக்கு நான் போகணும்னு சொல்லி ஏகப்பட்ட கோல்ஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், ஏன் உங்களுடைய நினச்ச வாழ்க்கையை, உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறீங்க? இதுக்கான கொஷனுக்கான ஆன்சர், ஸ்டில் யூ ஹவ் லெசன்ஸ் டு லேர்ன். நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்குது, நிறைய ஸ்கில்ஸை நீங்கள் தேடி அறிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. எல்லாமே இங்கே லேர்னிங் தான். அதனால தான் லேர்னிங் என்பது இட்ஸ் அ கோல் அச்சீவிங் ப்ராசஸ். இப்போ நீங்கள் இருக்கிறதுலேருந்து நீங்கள் எங்கே போக விரும்பணுங்கிறதுக்கான பாலமாக, ஒரு ப்ராசஸாக லேர்னிங் என்பது இருக்குது. ஸோ லேர்னிங் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ரீடிங் த புக். ஒரு புக்கை ரீட் பண்ணுறது கிடையாது, அதாவது அது மட்டுமே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். புக்கை ரீட் பண்ணுறது இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். பட் வெறும் ஒரு புக்கில் ரீட் பண்ணுறதோ அல்லது புக்கில் இருக்கிற விஷயங்களை நினைவு வச்சுக்கொள்கிறதோ, ஒரு ஸ்கில்லை எடுத்து நம்ம மாஸ்டர் பண்ணுறதோ கிடையாது. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அச்சீவிங் த கோல்ஸ். இதை மறந்துடாதீங்க. ரெண்டாவது விஷயம், லேர்னிங் ஒரு ஒன் டிமாண்ட் பவர். ஏன் இதை நான் ஒன் டிமாண்ட் பவர் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்ச போது ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், அதுக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் லேர்ன் பண்ணுறது தான். ஏன் இது ஒரு சூப்பர் பவர், ஒரு ஒன் டிமாண்ட் பவர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய வேர்ல்டு ஒரு கிளிக்கில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது கூகுள் சர்ச்சில் இருந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT சொல்லி, ஜெமினாயின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் போயிட்டுருக்குது. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வித்தின் ஃபியூ கிளிக்ஸில் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அப்போ இப்படியான ஒரு யுகத்தில் நாம் நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு பவர் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் பவர் வேணும்னு சொன்னால், லேர்ன் பண்ணுறது எப்படி, ஒரு எஃபெக்டிவான லேர்னராக நம்ம எப்படி இருக்கணுங்கிறது முக்கியம். அப்போ நான் 2 ரீசன்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒன்று, லேர்னிங் பண்ணுறது உங்களினுடைய இப்போ இருக்கிற நிலைமையை நீங்கள் நினைக்கிற நிலைமைக்கு மாற்றணும்னு சொன்னால், அதுக்கான ஒரு ப்ராசஸாக அது இருக்குது. வெறும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாம் இன்ஃபர்மேஷன்ஸை
எடுத்துக்கொள்கிறதோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணுங்கிறது லேர்னிங் கிடையாது. இட்ஸ் அ கோல் அச்சீவிங் ப்ராசஸ். இது முதலாவது விஷயம் நான் சொன்னது. ரெண்டாவது விஷயம் நான் சொன்னது, லேர்ன் பண்ணுறது ஒரு சூப்பர் பவரை உங்களுக்கு தரும். ஸோ இது 2 விஷயங்களும் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் நான். மூணாவது விஷயம், லேர்ன் பண்ணுறது உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பாதுகாப்பு மாதிரி, ஒரு சூப்பர் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிச்சிடலாம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்க முடியும். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கொள்ளணுங்கிறதுல மாஸ்டர் ஆகிட்டுன்னு வைங்களேன். நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அதை அச்சீவ் பண்ணணும். அது ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸை உருவாக்குறதாக இருக்கட்டும், பணத்தை சேமிக்கிறதாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் எதை எடுத்தாலும் உங்களால் படித்து கொள்ள முடியும், எதை எடுத்தாலும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாமே போனாலும் கூட உங்களுக்கு ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு, அதை திருப்ப ஃபெஸ்ட்லேருந்து நீங்கள் உருவாக்குறதுக்கான லேர்னிங் என்பது உங்களுக்கு எப்படி செய்யணும் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால், யூ ஆர் வெரி வெல் விஸ்ட் பர்சன் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ 3 ரீசன்ஸை நான் இது வரைக்கும் சொல்லிக்கிறேன். முதலாவது ரீசன், லேர்னிங் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது, லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சூப்பர் பவரை தருது. மூணாவது, ஒரு சூப்பரான ஒரு செக்யூரிட்டி. பிகாஸ் நீங்கள் எதுவுமே இல்லாமல் போனாலும் மறுபடியும் உங்களால் எல்லா விஷயங்களையும் பில்ட் பண்ண முடியுங்கிறத சொல்லிக்குது. நாலாவது விஷயம், லேர்ன் பண்ணுறது உங்களை ஒரு ஹம்பிள் பர்சனாக உருவாக்கி விட்டுரும். ஒரு ஹம்பிள் பர்சன் சொன்னால் எல்லாருக்கும் ஒரு டைப்பான ஈகோ வந்து இருக்கும். ஸோ ஈகோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முதல்ல நான் டெஃபினிஷன் தந்துடுறேன். ஈகோன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்களை ஒரு லெவலுக்கு மற்றவங்க மதிக்கணும் அப்படின்ட்டு, அல்லது நீங்கள் உங்களை ஒரு லெவலுக்கு வச்சுருப்பீங்க. அது இல்லாத பட்சத்தில் அதுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னு சொல்லும் பதில் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நீங்கள் உருவாக்க முடியாது. உதாரணத்துக்கு, நீங்கள் மற்றவங்க முன்னாடி ஒரு ரிச் பர்சனாக காட்டணும், நல்ல ட்ரெஸ் போடணும்னு சொல்லி நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு உங்களை நடந்து கொண்டு இருக்கும்போது, நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி சில பேர் உங்களோட பேசும்போது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும், நீங்கள் ஒரு ஆர்கியூ பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஸோ தட் இஸ் சம்திங் கால்ட் ஈகோ. இந்த ஈகோ எப்போ நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொன்னால், நாம் நம்மளை ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு லேர்னராக நம்ம கருதும் போது. பிகாஸ் நிறைய பேர் நான் ரொம்ப படித்தவங்க, எனக்கிட்ட எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதால தான் தெரியாத விஷயத்த கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பயப்படுறவங்களாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் ரூம்லேயும் பாருங்கள், நிறைய ஃபிசிக்கல் கிளாஸஸில் பார்க்கலும் ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்குமாங்க. ஒன் வே கம்யூனிகேஷன் சொன்னால் சார் படிப்பிப்பார், பிள்ளைகளுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கொஷனை கேட்க கூட பயமாக இருப்பாங்க. ஏன் அதுக்கான காரணம்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஈகோ, அதாவது என்ன மற்றவங்க ரொம்ப படித்தவனாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக நினச்சிட்டு இருக்காங்கன்னு நாம் நினைக்கிறோம், நம்மளை அப்படி நினைக்கிறோம். பட் நாம் ஒரு கொஷனை கேட்கறது மூலமாக இதுவரைக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. இதுதான் இந்த ஈகோங்கிற விஷயம். உங்களை நீங்கள் ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு லேர்னருங்கிற ஐடென்டிட்டியை உங்களுக்குள்ள நீங்கள் எடுக்கும்போது, நீங்கள் கற்றுக்கொள்றதுக்கு தான் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. கற்றுக்கொள்ளும் போது தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எப்பயுமே தயங்க மாட்டீங்க. எவ்வளவுக்கு நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எவ்வளோ விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பணிவும் வரும். நீங்கள் ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒப்சர்வ் பண்ணக்கூடிய, தனக்கு தெரியாதுங்கிற விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்குக்கு வருவீங்க. ஸோ எகெயின் நான் சம்மரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், லேர்ன் பண்ணுறது வெறும் ஒரு எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி படிக்கிற விஷயமோ, அல்லது ஃப்ரெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் எனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டுறதுக்காக செய்கிற விஷயமோ, புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரிமெம்பர் பண்ணுறதோ, ஒரு ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ணுறதோ கிடையாது. லேர்னிங் 4 விஷயங்கள் முக்கியம். அதில் ஒன்று, லேர்ன் பண்ணுறது ஒரு கோல் அச்சீவிங் ப்ராசஸ். ரெண்டாவது, லேர்ன் பண்ணுறது ஒரு ஒன் டிமாண்ட் சூப்பர் பவரை தரும். லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு செக்யூரிட்டியை தரும். லேர்ன் பண்ணுறது உங்களோட ஹம்பிள் பர்சனாக, ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டாக உங்களோட ஈகோவை விட வைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் எவ்வளவுக்கு ஒரு முக்கியமானதுங்கிறது சொல்கிறதாக இருக்குது.